நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் ஆசைப்படுவோம். வேற ஒருத்தவங்க அதெல்லாம் செம்மையா செய்யும்போது நமக்கு பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கு. நம்ம செய்ய முடியாததுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அது நம்ம பொறுத்தவரைக்கும் நிறைய காரணங்கள் கரெக்ட்டாவும் இருக்கலாம். ஆனா, இந்த புக்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு விஷயம் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பெர்சனா நம்ம ஆகணும்னு ஆசைப்படுறோம். நம்ம லைஃப்ல ஒண்ணு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அத பண்ணாம இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், நமக்கு இது பண்ணக்கூடிய அந்த ஒரு கரேஜ், அந்த ஒரு தைரியம் இல்லாதது தான். ஒருவேளை நமக்கு அந்த தைரியம் மட்டும் இருந்துட்டா, நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்ம பார்த்த நிறைய ஃபிலாசபிய அப்படியே எகெயின்ஸ்டா ஒரு ஃபிலாசபி அப்படிங்கிற மாதிரி தான் இத பார்த்தேன். ஸோ இது வந்து படிச்ச உடனேவே, இல்ல கேட்ட உடனேவே, ஏய் கரெக்ட்ல அப்படின்னு கண்டிப்பா தோணக்கூடிய ஒரு ஒரு ஐடியா இது கிடையாது. ஸோ அப்படியே நம்ம இத்தனை வருஷமா நம்பின நம்பிக்கைகளை சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு புக் தான் இது. த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். ஒருவேளை நீங்க ஒரு விஷயம் யார்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க, ஆனா சொல்லல. அதுக்கான 1000 காரணங்கள் நீங்க வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா, நீங்க அதை சொல்லி இருந்தா லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும், இங்கிலீஷில் பேசணும், இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்மக்கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ, அந்த எபிலிட்டி இருக்கோ இல்லையோ, அதை தாண்டி நமக்கு அந்த ஒரு தைரியம் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல்ல எனக்கு இந்த புக்கு படிச்சனே, போப்பா இதெல்லாம் நான் கேட்டுக்க முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண முதல் விஷயம் என்னன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சைல்டுஹுட்டில் ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம பேரண்டிங், நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கல, இல்லை வந்து ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நமக்கு ஒரு பேகேஜ் இருக்குது அப்படின்னா, இதனால நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையை, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை வந்து இப்படி கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோமா? ஸோ இதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஃபிலாசபியில் இப்படி தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அவரோட சைக்காலஜி படி அவர் இப்படி தான் சொல்கிறாரு. நம்ம இப்போ இப்படி இருக்கிறதுக்கான காரணம், இதுக்கு வந்து முன்னாடி ஒரு காஸ் இருந்திருக்கு, அதோட எஃபெக்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அல்டீரியன் அப்படிங்கிற அவரோட சைக்காலஜி தான் நினைக்கிறேன், அல்டீரியன் சைக்காலஜி. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப இப்படி இருக்கிறதுக்கான காரணம் அதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, காலம் ஃபுல்லா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஏன் தெரியுமா அதை பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு சின்ன வயசுல நடந்திருக்கு, போன ரிலேஷன்ஷிப்ல என்ன செஞ்சுட்டாங்க, அதனால தான் இப்போ நான் இதை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் காரணம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே தவிர, என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த காரணத்தை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார். அதாவது ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்கு என்ன ஆகுமா, ஒரு பையன்கிட்ட போய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுமா, முகம் செவந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இவர்கிட்ட வந்து சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு முகம் செவந்துடும், ஸோ அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா, இப்படி முகம் செவந்துருந்துன்னா அவரே கண்டுபிடிச்சிடுவாருன்னு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஸோ எனக்கு இந்த பிரச்சனைனால அவர்கிட்ட போய் சொல்ல முடியல அப்படின்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, அது ஏன் தெரியுமா சொல்றோம், அப்படி சொல்லி அந்த பர்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. அதுக்கு பதிலாக சொல்லியிருந்தால் நடந்திருக்கும், இப்போ எனக்கு இந்த இது இருக்கிறனால தான் நான் சொல்ல பார்த்துக்கோங்களேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக போய் அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு தாட்டோடைய லைஃப் லாங் இருப்போம். ஆனால் நீங்கள் சொல்லியும் அது நடக்காமல் இருக்கலாம், அது சொதப்பலாம். ஸோ இது நடக்காமல் போகிறதுங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, அந்த ட்ரூத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளாக கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் தான் இத்தனையுமே. நம்மளோட ட்ராமாஸ் வந்து நம்மளுடைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் முதல் முறையாக படிக்கும் போதும், இல்லை வந்து குக்கு எஃப்எம்ல ஆக்சுவலி இந்த புக்கு நான் கேட்டேன், இந்த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து ஆடியோ புக்காகவும் வந்து குக்கு எஃப்எம்ல இருக்குது. ஸோ அந்த சம்மரி கேட்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கு தான் இருந்தது, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் முடிஞ்சால் நீங்கள் அதை பொறுமையாக, ஏன்னா நம்ம எழுத்து பேச முடியாது இல்லை ஒரு ஆடியோ புக் கேட்கும்போது, ஸோ நீங்கள் பொறுமையாக இந்த ஆடியோ புக்கை கூட கேட்டு பாருங்கள். குக்கு எஃப்எம்ல இதே மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி முதல்ல இது வரைக்கும் நான் செல்ஃப் புக்ஸ் அதிகமாக அதில் தேடாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த புக்கு வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ நீங்கள் பிலீவ் பண்ணுற ஐடியாவோ இல்லை வந்து ஒரு ஒரு ஃபிலாசபியோ அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியும் நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னாலும் குக்கு எஃப்எம்ல நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 5000க்கும் மேலே எக்கச்சக்கமான புக் சம்மரிஸ், ஆடியோ புக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே அப்படின்னா வருஷத்துக்கு 399 rupeesக்கு நீங்கள் கேட்கலாம். 399 rupeesக்கு வந்து இந்த ஒரு புக்கே வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆனால் எக்கச்சக்கமான புக்ஸ் நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கேட்கலாம். பட் நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களில் ஃபர்ஸ்ட் 250 பீப்புளுக்கு வெறும் 199 rupeesக்கு, ஏன்னா ஆனந்தி 50 அப்படிங்கிற அந்த கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 199 rupeesக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய புக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தமிழ் மட்டும் இல்லை, மராத்தி, தெலுங்கு, பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ சம்மரிஸை வந்து கேட்கலாம். ஏன்னா திஸ் ஆப் இஸ் மேட் இன் இந்தியா, குக்கு எஃப்எம் இஸ் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்லையும் இது கேட்கலாம். இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, எஸ்பெஷலி இந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து கீழே இருக்குது. இந்த சைக்காலஜியோட, இந்த ஃபிலாசபியோட பேஸ் அவங்க இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் என்ன நம்ம காரணம்,
பா நீங்கள் தான்ப்பா காரணம்னு கிடையாது, மற்றவங்க யாரும் காரணம் கிடையாது. நமக்கும் இன்னொரு நபருக்கும் இருக்கிற அந்த ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் அதுதான் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது எப்படிங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்போவுமே வந்து சின்ன வயசுலேருந்தே இப்படி பண்ணால் தான் நம்ம அம்மாவுக்கு பிடிக்கும், இப்படி பண்ணால் தான் நம்ம அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக வந்து நம்ம ப்ளீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். பட் சம்வேர் நமக்கான பவுண்டரிஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை. அப்படி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபிஷான ஒரு பீயிங்காக வந்து பார்க்குறாங்க. பட் அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே தனி நபர் தான். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்குமே அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்டையர் வேர்ல்ட்லேயே வந்து பீஸ் இருக்கும். இது அடிப்படும் போது எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா, இல்லை வந்து நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு வந்து எழுத தெரில, இது பண்ண தெரில, அது பொறுமையாக வந்து ஷூலேஸ் டைப் பண்ணுதுன்னா ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, டபக்குன்னு போய் இந்த பார்ட் நான் அது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டைப் பண்ணி விட்டுருவாங்க. இது அம்மாவுக்கு வந்து ஒரு டைம் சேவிங் விஷயமா இருக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்கலாம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நபராக இருந்தாலுமே அவங்க லைஃப்பில் அவங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க ஒரு தனி நபராக வந்து க்ரோ ஆவாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு தனி நபர் தான், பட் இன் அக்கார்டன்ஸ் வித் அதர் பீப்புள். ஆனால் நம்மளா இருக்கிறதுக்கான தைரியமும் ஸ்பேஸும் இருக்கும்போது நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் அண்ட் தி என்டையர் வேர்ல்டே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கோவம், பொறாமை, இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நமக்கு இருக்கிற எல்லா அந்த இமோஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம்னு சொல்லவர். இது எல்லாமே வந்து நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளை வந்து பீப்புளுக்கு பிடிக்கணும்னு. நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே மற்றவங்களுக்கு பிடிக்க போகிறது இல்லை. இவர் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக தான் சொல்கிறாரு. இப்போது ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து இது கோவத்தை கொடுக்கணும், இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணணும், நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம தைரியமாக பண்ணணும். அது மூலமாக ஒருத்தவங்க ஹர்ட் ஆகிறதோ இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறது நம்மளால் தவிர்க்க முடியாது. இப்போது நிறைய இந்த பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கும்போது, எனக்கு இந்த டிகிரி எடுத்து படிக்கணும்னு ஆசை, எனக்கு இந்த நபரை திருமணம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் இது என்னோட பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல, இது என்னோட டெசிஷன் தான், பட் நான் இது எடுக்கிறதுனால அவங்க காயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு இந்த முடிவை எடுக்கலை, நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் யூ ஃபீல் உங்களோட லைஃப்பில் இது ரைட் டெசிஷன் நினச்சி இந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க. பட் அதோட சைடு எஃபெக்டாக அவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ அவங்களுடைய டாஸ்க். நான் இது எப்படி ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க தான் அதை எடுக்கணுமே தவிர தட் இஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கும் போது, இப்போது நான் எப்படி பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், உங்களை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல, பட் எனக்கு இது சரின்னு தோணுது நான் அதை பண்ணுறேன், அதனால நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கன்னா இட்ஸ் யுவர் ஜாப் டு ஃபீல் ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, மற்ற ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்ம ஹர்ட் ஆகுறோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது பர்சனலாக எடுத்துக்காமல் அவங்களோட டாஸ்க் ஒன்று பண்ணுறாங்க, அதில் ஒரு சைடு எஃபெக்டாக நான் ஹர்ட் ஆகிறேன், அதுக்கு நான் ஹர்ட் ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க ஹர்ட் ஆகிறது நம்மளால் மாற்ற முடியாது. நீங்கள் கடைசியில் உங்களுக்கு அவங்க சொல்கிற ஒருத்தங்களே கல்யாணம் பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இல்லைங்க, ஒரு 2 இயர்ஸ் டைம் வேணும், அதுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க ஹர்ட் ஆகலாம். இல்லை குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை வளர்க்கணும் ஆசையாக இருக்குன்னா, அது எப்படி நீ இப்படி பேரண்டிங் பண்ணுவேன், இந்த மாதிரி தானே குழந்தைய வளர்க்கணும், இதை கூட நீங்கள் பார்த்துக்க முடியல என்ன பேரண்ட்ஸ்னு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு 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 நெகட்டிவான ஒரு ஃபீலிங் அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ப்ராப்பராக பண்ணலங்கிறது தான் பேசிஸ். அது நீங்கள் ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான முடிவாக இருக்கலாம், அந்த குழந்தைய ரைஸ் பண்ணுற விதமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் டு மேக் சம் ஒன் ஹாப்பி. யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு அவர் சொல்கிறாருன்னா, தைரியமாக உங்களுக்கு சரின்னு படுறத செய்யுங்க. மேக் ஷுவர் உங்களுக்கு சரின்னு படுறது வந்து சோஷியலி அக்செப்டபிளான ஒரு விஷயமா இருக்கணும். சோஷியலி அக்செப்டபிள் கூட, ஏன்னா அது கூட டிஃபர் ஆகும், ஒரு நாட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஒரு ஹியூமனாக இது ஓகேவா, இது வந்து இதனால வந்து இப்போ எனக்கு கொலை பண்ணுறது ரைட்டுன்னு தோணுது அப்படின்னா தட் இஸ் நாட் ஃபேர். உங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களோட லைஃப்பை என் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அதை நீங்கள் தைரியமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபிலாசபி. அண்ட் இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ட்ராமாவெல்லாம் தூக்கிட்டு வருவோம்ல. இப்போ நான் எப்போவுமே
சொல்கிறேன், நானுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லுவோம், சரி இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்க அந்த பேகேஜ் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் வை ஐம் நாட் ஏபிள் டு டூ திஸ் யார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல. வெறும் சொல்ல இந்த பாயிண்ட்டில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கே, எஸ் இது வந்து என்னோட ஐடென்டிட்டி நான் இத்தனை நாள் நினச்சிட்ருக்கேன், ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் ஐடென்டிட்டி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் தட் தாட் யூ கேன் பிரேக் இட் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. எனக்கு இது படிக்கும்போது எனக்கு கொடுத்துச்சு, அப்புறம் எதுக்குங்க நம்ம கவுன்சிலிங் பற்றிலாம் பேசுகிறோம், நம்மளே சொல்கிறோம் சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், ஐ எம் நாட் அட்வைசிங் திஸ், இது இவருடைய ஃபிலாசபி. அண்ட் இந்த ஃபிலாசபி சொல்லும்போதே அவங்க சொல்கிறாங்க இட்ஸ் டிஃபிகல்ட் டு கிராஸ்ப். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் வேறு, நம்ம ஏன் கவுன்சிலிங் போகணும், ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிறத வந்து ஏன் அந்த காசு என்னங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறோம், அந்த ரூட் காசை சரி பண்ண முடியுமான்னு நம்ம போகிறோம், அது சரி பண்ணி நம்ம லைஃப்பை எங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியுமாங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் ஓகே, மென்டலி உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபேஸ் இட், உங்களால் உங்கள் லைஃப்பை இந்த மொமெண்ட்டில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அது நம்ம சொல்ல மாட்டோம். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியனை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நம்ம உடனே வந்து அவங்களுக்கு பிடிக்காத நபராக நம்ம வந்து மாறிடுவோம், இல்லை நம்ம அவங்கள வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிடும். என்னது இப்படியே யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஒப்பீனியனுக்காக. ஆனால் ஒப்பீனியனை வெளியில் சொல்கிறவங்க அந்த பர்சன்டேஜ் அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. அவங்க அட்லீஸ்ட் வந்து தைரியமாக தனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஒப்பீனியனை சொல்லாமல் எத்தனையோ பேர் எங்கே வேணாலும் இருப்பாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட ஒப்பீனியன் அது என்ன அப்படிங்கிறத தைரியமாக சொல்லக்கூடியதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். எகெயின் அந்த கரேஜ் இருந்தால் தான் உங்கள் லைஃப்பில் ஆக்சுவலி நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பீயிங்காக இருக்க முடியும். ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் சொன்ன சமுதாயம் என்ன நினைக்கும், நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் வந்து இது வந்து என்டையர் என்னை சுற்றி இருக்கவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க, இதனால அவங்க என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எப்படி நினைப்போம். கரெக்டுங்க, நீங்கள் நினைக்கிறதுலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் சொல்லி அதை மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அது சொல்லாமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் நம்ம வந்து உடனே என்ன நினைப்போம்னா, நம்ம அவங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இது சொல்லலை, அப்போ நம்ம வந்து நல்லவங்க தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலி என்ன சொன்னால் அப்படி கிடையாது, அதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் செல்ஃபிஷ் தாட்டுன்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனால அவங்க ஹர்ட் ஆவாங்கங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் சொல்கிறதுனால அவங்க ஹர்ட் ஆகி உங்களை மதிக்க மாட்டாங்க, இல்லைனா உங்களோட பழக மாட்டாங்க, இல்லை உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கங்கிற எகெயின் அந்த ஒரு செல்ஃப் சென்டர்டு ஒரு தாட்னால தான் நம்ம நிறைய ஒப்பீனியன்ஸை வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ திங்க் சம்திங் இட்ஸ் ரைட், அதை வந்து 99% மக்கள் வந்து இல்லைங்க அப்படின்னு சொன்னாலுமே, இல்லைங்க எனக்கு இதுதான் சரின்னு படுது அப்படிங்கிற அந்த ஒப்பீனியனை முன்னாடி எடுத்து வைக்கிறவங்க தான் தைரியசாலிங்கிறாங்க. இன்னொன்று இந்த புக்கில் எனக்கு பிடிச்சிருந்த விஷயம்னா ஐ திங்க் எனக்கு இது சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, நான் நம்புற எதுக்கு எல்லாத்துக்குமே எகென்ஸ்டாக இருந்தது இந்த புக்கு, அதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் சம்மன், அவர் வந்து நம்ம என்ன சொன்னாலுமே எகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தது இந்த புக்கு. ஏன்னா இந்த புக்கே ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் தான் போகுது. ஒரு யூத் ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஃபிலாசபர் ஒருத்தர் இருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இவர் அந்த ஃபிலாசபி பற்றி சொல்கிறார், அந்த யூத் வந்து எப்படிப்பா டே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டே இருக்காரு. இப்படி தான் அந்த கான்வர்சேஷன் என்டையர் புக்லேயே போகுது. ஸ்ட்ராங்லி நான் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை வந்து இவர் ஹைலைட் பண்ணி சொல்லும்போது அப்பாடா இதையா சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்த ரிலிஜனில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால உடனே என்ன பண்ண நமக்கு வந்து எடுத்த உடனே வி ஆர் தட் பர்சன் அப்படின்னு நமக்கு தோணிடும். பட் அந்த ரிலிஜனில் இருக்கிற எந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எதை நம்ம அன்ஃபாலோ பண்ணுறோம், இல்லை அது நிஜமா அப்படி ஒரு அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோமா இல்லைங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இவர் சொல்கிறபடி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொன்னால், நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டீங்கிறதுனால நீங்கள் இந்தியன் கிடையாது. வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் த நேஷன்? இல்லை நீங்கள் வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால யூ டோன்ட் பிகம் த ஃபேமிலி மெம்பர். வாட் ஆர் யூ டூயிங் டு த ஃபேமிலி? நீங்கள் வந்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறனால ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் நீங்கள் வந்து அவங்களோட ஹஸ்பண்டாவோ இல்லை ஒய்ஃபாவோ மாறிட முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? எண்ட் ஆஃப் த டே உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அவங்கள டிஃபைன் பண்ணுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் தேர் யூ டோன்ட் பிகம் சம்படி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்த ஒரு தப்பான விஷயம். ஏன்னா இன்னாரோட குழந்தைன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பண்ணேன், பெருசானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்களோட சந்தோஷத்துக்கு நான் என்ன பண்ணேன், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வெல்பீயிங்க்கு நான் என்ன பண்ணேன், இது எதுவுமே பண்ணலனாலுமே நான் ஸ்டில் இவங்களோட பையன் தான், இவங்களுடைய பொண்ணு தான். ஸோ நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடுது பிறந்த உடனேவே. அப்படிங்கும்போது திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு தாட் நமக்கு வருது ரொம்ப லேட்டராக தான் வருது. ஸோ இவர் அதே தான் சொல்கிறார், நீங்கள் ஒரு நாட்டுக்காகனா ஐ எம் இந்தியன் பையன் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டால் we are Indians. நோ, வாட் ஆர் வி டூயிங் ஃபார் இந்தியா? அண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு குட்டி கம்யூனிட்டியோடு மட்டும்தான் நம்ம வந்து நம்மளை அட்டாச் பண்ணி, இப்போ ஸ்கூல் படிக்கும்போது நம்ம இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்டு, ஸோ எங்கேயாவது பார்த்தா நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இந்த ஸ்கூலில் படிக்கிற பையன், அந்த மாதிரி ஒரு குட்டி கம்யூனிட்டியில் இருக்கும். ஆனால் we are larger than that. இந்த என்டையர் உலகமே நம்மளோட கம்யூனிட்டி தான். ஸோ நீங்கள் அந்த ஸ்கூலில் இருக்கிறது ஒரு குட்டி சர்க்கிள், இதை தாண்டி நீங்கள் வெளில வரும்போது யூர் இன்டு பிகர் சர்க்கிள். நீங்கள் ஒரு ஓகே தமிழ் பையன், ஒரு தமிழ் பொண்ணு, அதை தாண்டி வரும்போது ஒரு இந்தியன், இல்லை அதை தாண்டி வரும்போது ஒரு வேர்ல்டுக்காக
பேசுகிற ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் யாராக வேணாலும் இருக்கலாம். பட் யூ ஹேவ் பிக்கர் ரோல்ஸ் டு ப்ளே. ஸோ என்றைக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி அடி விழுதுங்கும் போது ஐயோ அப்போ நம்ம ரோல் என்ன அப்படிங்கிற லைஃப்பில் வந்து நம்ம நினைக்கக்கூடாது. பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் லார்ஜ் கம்யூனிட்டி. ஆனால் எப்போ தெரியுமா வில் ஃபீல் ஸோ குட் when you're giving back to the community or giving back to the society that we belong to அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ அதனால் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் மோர் தென் நமக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நான் தான் இது அப்படின்னு சொல்கிறத தாண்டி நான் என்ன கொடுக்குறேங்கிறத வச்சு தான் நான் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறாரு. எண்ட் ஆஃப் த டே இந்த புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நமக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை போடுறதுக்கோ இல்லை வந்து நான் நம்பாத விஷயங்களை வந்து வெளியில் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கோ இந்த தைரியம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. ஆனால் ஒருவேளை அப்போவே நமக்கு அந்த தைரியம் இருந்திருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு குவெஸ்டன் மார்க் இருக்குது. ஸோ இனிமேலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைரியம் தான் இல்லைன்னா கண்ணை மூடி ஒரு தடவை அதை பண்ணி தான் பாருங்களேன் அப்படிங்கிறதான் இந்த புக்கை முடிக்கும் போது எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு. ரேதர் தேன் சேயிங் நான் அது பண்ணியிருந்தா நான் பெரியாலாம் இருந்திருப்பேன், பாரு இவெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கான், இவ்வளோ பெரிய மில்லியன் வியூஸ் வச்சுருக்கான், நான் இதை விட பெட்டராக பண்ணுவேன், ஒன்றும் இல்லை எனக்கு வீட்டில் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு அது காரணத்தை சொல்லாமல், ஏன்னா ஒருவேளை நீங்கள் அதை பண்ணி கூட இந்த மில்லியன் வியூஸ் வராமல் போகலாம். அதனால் உங்கள் ஃபேஸை நீங்கள் சேவ் பண்ணாமல் இறங்கி என்னடா நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த ஒரு தைரியத்தோடு இருங்க. அண்ட் ப்ளஸ் உங்களை வந்து யாருக்கும் பிடிக்கல இல்லை வந்து நீங்கள் சொல்கிறது யாரும் மதிக்கல அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைனாலையோ இல்லை ஒரு சென்டென்ஸ்னாலையோ நீங்கள் பிலீவ் பண்ணுற விஷயத்தை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுனாலையோ உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் உங்களை விட்டு விலகலாம். பட் இட்ஸ் தேர் சாய்ஸ். ஆனாலும் எனக்கு இது சரின்னு படுது, இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சமூகத்துக்கோ இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிற நபர்களுக்கோ அதை சொல்லுங்கள். இன்னொன்று, உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உங்களுடைய ஆக்ஷன்ஸ் மட்டுமே. மற்றவங்களோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாமல் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு என்கரேஜ்மெண்ட்டோ இல்லை நீங்கள் பாரு உனக்கு தேவைங்கிற நேரத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுண்டரி செட் பண்ணி வாழுங்க. ஸோ தட் உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களோட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை வச்சு நீங்கள் ரொம்ப மண்டையை போட்டு உழட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த புக்கில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆடியோ புக்கை கேட்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம்ல முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆடியோ புக் சம்மரியாக நீங்கள் கேட்கலாம். அல்லது இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். தி கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜி அனந்தி அகேன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். thebookShow.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்க எல்லா புக்ஸையும் வந்து ஜானர் வைஸாக வந்து பிரித்து போட்டிருக்கோம். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் அங்கே வந்து ஷேர் பண்ணலாம். இவ்வளோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், வேணால் கேட்டால் மட்டும் போதும். அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்கும் கீழே இருக்குது. இதோட நான் கிளம்பிக்கிறேன். ஓகே, பாய்.